இந்த சபரி என்கின்ற ஒரு சொல்லானது ஐயப்ப சுவாமியினுடைய வரலாற்றுக்கு முன்னாடி இருந்தே தோன்றிய ஒரு அற்புதமான ஒன்று. ஐயப்ப சுவாமி வருவதற்கு முன்பாகவே சபரிமலை என்கின்ற ஒன்று இருந்துச்சு. எப்படின்னு கேட்டா, ராமாயணத்திலே இந்த சபரி என்கின்ற ஒரு மலை வந்ததுக்கான வரலாறு இருக்கு. சபரி அப்படிங்கிறது யாருன்னு கேட்டா, மதங்கமா முனிவர் அப்படிங்கிற ஒரு முனிவர் வாழ்ந்த அவருடைய இப்ப பாருங்க, திருவாவரணப்பட்டி எடுத்துட்டு வருகிற அற்புத காட்சியை நாம் கண்டு கொண்டிருக்கிறோம். இதெல்லாம் காண்பது என்பது நாம் செய்த புண்ணியத்தின் பலனாக கண்டு கொண்டிருக்கிறோம். கண்டுகொண்டே இந்த சபரிமலை எப்படி வந்தது என்கின்ற வரலாற்றை நாம் கொஞ்சம் கேட்போம். இந்த சபரிமலை என்பது மதங்கமா முனிவர் ஆசிரமத்துல ஒரு பெண்மணி இருந்தா. அவளுக்கு பேரு சபரி என்று பெயர். அவளுக்கு மதங்கமா முனிவர் நன்மையை கொடுத்து, உனக்கு வீடு பேற்ற கொடுத்துட்டேன், உனக்கு மோட்சத்தை கொடுத்துட்டேன் வா அப்படின்னு சொன்ன உடனே, இல்ல எனக்கு இப்போதைக்கு மோட்சம் வேண்டாம். அப்புறம் என்ன பண்ண போற? இல்ல நான் இங்கேயே இருக்கேன், ராமரும் லக்ஷ்மணரும் வனவாசமாக இங்கே வருவார்கள் அப்படின்னு கேள்விப்பட்டேன். வருகிற வரைக்கும் நான் காத்திருந்து, அவங்க பசியோட வருவாங்கல்ல, ஆமா, அவங்களுடைய பசியை நான் போக்கிட்டு பிறகு நான் என்னோட மோட்சத்தை நான் வாங்கி கொள்கிறேன்னு சொல்லி மோட்சத்தையே ராமருக்கும் லக்ஷ்மணருக்காக விட்டு கொடுத்த ஒரு பெண்மணி அந்த சபரி மாதா. அந்த சபரி மாதா அங்க இருக்காங்க. குறிப்பிட்ட காலத்துல ராமனும் லக்ஷ்மணனும் வருகிற போது அந்த சபரி என்ன பண்றா அப்படின்னு கேட்டா, அவங்களுக்கு அந்த வனப்பகுதியில கிடைத்த பழங்களை எடுத்து வச்சிருக்கா, ராமருக்கும் லக்ஷ்மணனுக்கும் கொடுக்கணும் அப்படிங்கறக்காக. அதை வாங்கி இப்ப மரத்துல இருந்து பறிச்சதெல்லாம் எடுத்து ராமனும் லக்ஷ்மணனும் முன்னாடி சாப்பிடுறதுக்கு கொடுக்கறதுக்கு முன்னாடி கடிச்சு சாப்பாக்குறா. கடிச்சு இது டேஸ்டா இருக்கு, இது நல்ல சுவையா இருக்கு, சுவையா இருக்கிறத மட்டுமே கொடுப்போம்னு சொல்லி ராமருக்கும் லக்ஷ்மணருக்கும் கொடுக்கிற போது அழுதாளாம். எதற்காக அழுதாள் அப்படின்னு கேட்டா, எவ்வளவு பெரிய சக்கரவர்த்தி திருக்குமாரனாக விளங்கக்கூடிய ராமரும் லக்ஷ்மணரும் இங்க சாப்பிடுறாங்க அப்படின்னு ஆனந்த கண்ணீர். ஆனா ஒரு அழுகை கண்ணீர் வந்துச்சு. ஏன்? ஒரு சக்கரவர்த்தி திருக்குமாரனுக்கு, ஒரு கடவுளுடைய சுரூபமாக விளங்கக்கூடிய ராமனுக்கு என்னுடைய எச்சிலை நான் கொடுப்பா, எச்சில் பட்ட பழத்தையை நான் கொடுக்கறது, ஆச்சாரமா கொடுக்க வேண்டிய இடத்துல அபச்சாரமா கொடுக்கறனே அப்படின்னு வருத்தப்பட்டான். அப்படி இருக்கிற போது ராமபிரான் சொன்னாரா, கவலைப்படாதே, இப்போது உன்னுடைய எச்சில் என் மீது கொஞ்சம் பட்டுச்சு, அடுத்த பிறவியில அடுத்த அவதாரத்துல என் எச்சில், அதாவது உன் உடம்பின் மீது என் எச்சில் எப்போதும் பட்டு கொண்டு இருக்கட்டும் அப்படின்னு சபரிக்கு ஒரு ஆசீர்வாதம் பண்ணார். அடுத்த அவதாரத்திலே ராமர் கிருஷ்ணராக அவதாரம் எடுக்கிறார். இந்த சபரி மாதா என்கின்ற அவள் எதவாக மாறுகிறாள் அப்படின்னு கேட்டா, புல்லாங்குழலாக மாறுகிறாள். அந்த புல்லாங்குழல் எப்போதும் கண்ண பரமாத்மாவினுடைய உதட்டுக்கு பக்கத்திலே இருந்து எச்சை சுவைக்கக்கூடிய அற்புதமான வாய்ப்பை கிடைக்க பெற்றது. அந்த சபரி மாதா தவம் செய்த அந்த மதங்கமா முனிவர் ஆசிரமம் இருந்த மலைதான் சபரிமலை. குறிப்பாக அவள் தவம் செய்த இடத்துக்கு தான் சபரி பீடம் அப்படின்னு பேரு. அந்த பந்தளத்து மகாராஜாவிடத்திலே எனக்கு ஒரு கோயில் கட்டித்தர வேண்டும் ஐயப்பன் கேட்கிறார். அது எங்கே கட்டுவது என்று கேட்கிற போது அங்கே ஒரு அம்பை விடுறார். அந்த அம்பு எங்க தைக்கிறதோ அங்கே எனக்கு சன்னிதானம் கட்ட வேண்டும் என்று சொன்ன வகையிலே அப்படி சபரிமலையிலே அந்த குறிப்பாக அந்த சன்னிதானம் இருக்கக்கூடிய இடத்துலதான் எல்லாம் வல்ல ஐயப்பன் விட்ட அம்பானது குத்துச்சு. அங்க குற்றி ஒரு மார்க் பண்ணி, அதாவது குறியிட்டு காட்டிய இடம் அந்த இடம். அங்கே சன்னிதானம் அமைத்து கொடுத்ததாக வரலாறுகள் உண்டு. அப்படி ராமாயணத்துடன் சம்பந்தப்பட்ட மலை இந்த சபரிமலை. சபரி என்கின்ற அன்னை தவம் செய்த காரணத்தால் சபரிமலை, அவள் தவம் செய்த இடத்துக்கு சபரி பீடம் என்று பெயர். அந்த சபரிமலை ஒரு தன் மகனுக்கு என்று இல்லாமல் தரணிக்கு என்று யாரோ ஒருத்தரிய மகனுக்கு என்று உணவு கொடுத்த காரணத்தால் அந்த கருணை தெய்வமாக விளங்கக்கூடிய சபரிமலை, சபரி மாதா வாழ்ந்த இடத்திலே நான் தவம் செய்வேன் என்று சொல்லி யோக ஆசனம் அமைத்து, நீங்க ஐயப்பன் எல்லா தெய்வங்களையும் பாருங்க, எல்லா தெய்வங்கள் அமர்ந்திருப்பதற்கும் ஐயப்பன் அமர்ந்திருக்கும் வித்தியாசம் உண்டு. எந்த கடவுளும் இப்படி அமர்ந்திருக்க மாட்டார்கள். ஐயப்பன் மட்டும்தான் அந்த யோக ஆசனம் என்கின்ற பீடத்திலே அமர்ந்து ஒரு கையை அபய கஷ்டமாக கொடுத்து அருளக்கூடிய அற்புதமான தலமாக இந்த சபரிமலை விளங்குகிறது. 5 மலை. எதற்காக 5 மலை அப்படின்னு கேட்டா, ஆணவம், அதாவது நம்முடைய உடம்புல 5 பஞ்சபூதங்கள் உலகை ஆட்டுகிறது அப்படின்னு சொன்னா, உடம்பை ஆட்டி படைக்கிறது 5 மெய், வாய், கண், மூக்கு, செவின்னு 5 இருக்கு. அதனுடைய வெளிப்பாடாகத்தான் 5 மலைகள் இருக்கிறது. அந்த 5 மலைகளுக்கு அதிபதியாக ஐயப்ப சுவாமி சபரியிலே அதை சன்னிதானத்திலே அருள் செய்கிறார். அப்படி நம்முடைய 5 பொறிகளையும் கடந்து நம்முடைய உச்சியாக இருக்கக்கூடிய நெற்றி பொட்டிலே எப்படி நம்முடைய ஆக்கினை விளங்குகிறதோ, அங்கே நம்முடைய உயிராற்றல் விளங்குகிறதோ, அதை போல இங்கே 5 மலைகளை கடந்து இந்த
ஐயப்ப சுவாமி இந்த சன்னிதானத்தில் அருள் செய்கிறார். இப்படியாக சபரிமலைக்கும் ஐயப்ப வழிபாட்டிற்கும் ராமாயண காலத்திலே தொடங்கிய தொடக்கம் அப்படியே வழி வழியாக வந்து கொண்டிருக்கிறது என்பதுதான் சபரிமலைக்கும் இந்த ஐயப்ப சுவாமிக்கும் கிடைத்திருக்கக்கூடிய அற்புதமான வரலாறு. அடுத்த கேள்வி நீங்க கேட்கலாம். சார், நிறைய தகவல்களை நீங்க பதிவு பண்ணீங்க. பொதுவாகவே ஏராளமான ஐயப்ப பக்தர்கள் இருமுடி கட்டி சுவாமி ஐயப்பனை தரிசனம் செய்வது வழக்கம். இந்த இருமுடி கட்டுவதற்கு பின் உள்ள வரலாறு என்ன? இருமுடி கட்டுவதன் மூலம் என்னென்ன நன்மைகள் கிடைக்கும்? அது பத்தி சொல்லுங்க. நல்ல கேள்வி கேட்டீங்க. யாராக இருந்தாலும் இருமுடி கட்டிக்கிட்டு தான் இங்க வரணும். நான் பெரிய கோடீஸ்வரனா இருக்கேன் அப்படின்னாலும் கூட என்னுடைய பொருட்களை இன்னொருத்தர்கிட்ட கொண்டு வந்து கொடுக்கலாமா? அப்படி கிடையாது. தன்னுடைய சுமையை தான் சுமந்தாக வேண்டும். பெரிய கோடீஸ்வரர் இருப்பார், எதை அவரோட போனு கூட இன்னொருத்தர் வச்சிருப்பார். ஆனா ஐயப்பனை பார்க்க வரணும் அப்படின்னு சொன்னா இருமுடியை சுமந்துக்கிட்டு தான் வரணும். இந்த இருமுடி என்பது நம்முடைய இரு வினைகள், நல்வினை தீவினை அப்படின்னு சொல்லக்கூடிய இரு வினைகள். அந்த நல்ல வினையும் தீவினையும் செய்கிற காரணத்தால் தான் பிறவிகள் வருது. அந்த பிறவி இல்லாமல் போக வேண்டும் அப்படின்னு சொன்னா இருமுடியை சுமக்கணும். நல்வினையும் இல்லாமல் போகும், தீவினையும் இல்லாமல் போய் மோட்சம் என்று சொல்லக்கூடிய வீடு பேறு கிடைக்கும். அதற்காக இருமுடியை சுமக்கிறோம் அப்படிங்கிறது ஒன்று. அந்த இருமுடியில என்ன இருக்கும்னு கேட்டீங்கன்னா, ஒரு முடிச்சுல தனக்கான எல்லாம் இருக்கும், தான் செல்லுகிற வழியில வேண்டுகிற எல்லாமே இருக்கும். இன்னொன்னுல என்ன இருக்கும் அப்படின்னு கேட்டா சுவாமிக்கானது ஒண்ணு இருக்கும். தனக்கு என்ன மரியாதை கொடுக்கிறோனோ, தனக்கு என்ன இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கிறனோ அதே இம்பார்ட்டன்ஸ் தான் கடவுளுக்கும் கொடுக்க வேண்டும் என்கின்ற ஒன்றுக்காகத்தான் அந்த இருமுடி ரெண்டும் ஈக்குவலா இருக்கணும். இதுல எவ்வளவு இருக்கோ இது 5, இதுல 2 கிலோனா இந்த பக்கம் 2 கிலோ அப்படிதான் இருக்கணும். அப்படியாக வைத்தார்கள். ஆனா இன்னைக்கு என்ன ஆயிருச்சு, ஏதாவது ஒரு கோயிலுக்கு ஏதாவது நம்ம வாங்கி தரலாம் அப்படின்னு சொன்னா நமக்குன்னு நல்ல பட்டாடை அணிஞ்சுக்கலாம். கோயிலுக்கு சுவாமிக்கு அங்க செய்யக்கூடிய அர்ச்சகர்களுக்கு ஏதாவது கொடுக்கணும்னா பரவாயில்ல, எது கம்மி விலையில் இருக்கோ அதை மட்டும் கொடுங்கோ அப்படின்னு கேட்கிறோம். அப்படி இல்ல, தனக்கு என்ன நம்ம பண்றோமோ அதைத்தான் சுவாமிக்கும் பண்ண வேண்டும். அந்த ஒரு சமநிலை மனநிலையை கொண்டு வர வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த ஐயப்ப வழிபாட்டிலே இருமுடியிலே தனக்கு என்னவோ அதற்கு சரிசமமாக ஐயப்பனுக்கு கொடுக்க வேண்டும் என்கின்ற ஒன்றை நாம் கொண்டு வந்தோம். அதையும் தாண்டி இவங்க எப்படி வர்றாங்க, காட்டு வழியில வர்றாங்க. காட்டு வழியில வருகிற போது நடந்து வரணும். ஒரு பையில பொருட்கள் எடுத்துக்கிட்டான்னு வச்சுக்கோங்களேன், ஒரு பக்கம் வெயிட் இழுக்கும், இன்னொரு பக்கம் வெயிட் இல்லாம இருக்கும். அதனால நடந்து வர முடியாது, சரியான எடை இல்லாம இருக்கும். அப்ப சரியாக நடக்க வேண்டும். கையில தூக்கி கொண்டு நடந்தால் கை வலிக்கும் அப்படிங்கிற காரணத்தால அந்த பேலன்ஸ், அதாவது அவர்கள் நடந்து வருகிற போது தன்னை தானே சமன் செய்து நடந்து வர வேண்டும். அதற்காக என்ன பண்ணாங்கன்னா, இந்த பக்கம் 2 கிலோனா இந்த பக்கம் 2 கிலோ, வலது பக்கம் 2 கிலோ, இடது பக்கம் 2 கிலோன்னு சொல்லி சரியாக கட்டி தலைக்கு மேலே வைத்துக் கொள்வார்கள். தலைக்கு மேலே வைத்துக் கொண்டு நடக்கிற போது நடையும் சரியாக இருக்கும் என்கின்ற காரணத்திற்காக தான் இருமுடியை கட்டி கொண்டு வருவது என்கின்ற அற்புத ஒரு விஷயத்தை சபரிமலை வழிபாட்டிலே கொண்டு வந்தார்கள். இந்த இருமுடியை கட்டி கொண்டு வருகிற காரணத்தால் ஐயப்பனுக்கு தேவையான பொருட்களும் இருக்கும், நம்முடைய மானுட பிறவி நமக்கும் தேவையான பொருட்களும் இருக்கும். ஒன்று. இரண்டாவது, இரு வினைகள், நல்வினை தீவினை. நல்வினை என்பது நம்முடைய பொருட்கள் வச்சுக்கலாம், அல்லது சுவாமியினுடைய பொருள். தீவினை என்பது நம்முடைய பொருட்கள் அப்படின்னு வைத்துக் கொள்ளலாம். அப்படியாக இந்த இருமுடியை கட்டி கொண்டு வருகிற அற்புத காரணம் வந்துச்சு. இருமுடியிலும் குறிப்பாக ரொம்ப ரொம்ப முக்கியமானது என்னன்னு கேட்டீங்கன்னா, சுவாமிக்கு என்னென்ன வேணுமோ இருக்கும், அதே மாதிரி மஞ்சள் மாதாவுக்கு இருக்கும், கன்னிமூல கணபதிக்கு இருக்கும், ஏன் வாவர் வருகிற வழியில வாவர் மசூதி இருக்கும், அந்த வாவருக்கு கொடுக்கக்கூடிய எல்லாமே இருக்கும். அப்படியாக சாதி மதங்களை கடந்து இருக்கக்கூடிய அற்புதமான வழிபாடாக இந்த வழிபாடு இருக்கு. அதிலும் குறிப்பாக முத்தர தேங்காய் சுவாமிக்கு, அவலும் மலரும் சுவாமிக்கு அப்படிலாம் சொல்லுவாங்க. நெய் தேங்காய் சுவாமிக்கு எல்லாம் சொல்லுவாங்கல்ல. அது என்ன முத்திரை தேங்காய் அப்படின்னு கேட்டா, தேங்காயை நல்லா சுத்தமாக சுத்தம் பண்ணி அந்த தேங்காயில 3 கண்ணுடையதுல ஒரு கண் வழியாக அந்த நீரை வெளியே எடுத்து விட்டு நெய் ஊத்துவாங்க. நீங்க எல்லாரும் பார்த்திருப்பீங்க. எதற்காக நெய் ஊத்துறாங்கன்னா, சுவாமிக்கு நெய் அபிஷேகத்துக்கு தான். ஆனா அது எப்படி செய்ய வேண்டும் அப்படின்னு கேட்டா அதுல ஒரு வரலாறு இருக்கு. 48 நாட்கள் கண்டிப்பாக விரதம் இருக்கணும். அது ஏன்னு கேளுங்க, நான் சொல்றேன். 48 நாள் விரதம் எதற்காக நான் சொல்றேன். 48 நாள் சரியாக விரதம் மேற்கொண்டு அந்த விரதம் மேற்கொண்ட பக்தர் அந்த சுவாமி தன்னுடைய கையார அந்த குருசுவாமியின் முன்பாக அந்த தேங்காய்க்குள்ள நெய்யை ஊற்றுவார். நெய்யை ஊற்றுகிற போது மனதிற்குள்ளும் சொல்லுகிற வார்த்தையிலும் கேட்கிற வார்த்தை எல்லாமே ஐயப்பா 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 சரணகோஷம் மட்டும்தான். அந்த சரணகோஷத்துடன் அந்த நெய்யை விடுவார்கள். நல்லா உருக்கி சூடாக ஊத்துவாங்க. அதுக்கு மேல ஒரு கார்க்கு வச்சு அதை சீல் பண்ணி, அதாவது அரக்க காட்சி ஊத்தி அதுக்கு மேல ஐயப்ப முத்திரையை வைத்து அதை மேலே கொண்டு போய்தான் அதை உடைப்பது என்கின்ற ஒரு விரதத்துடன் எடுத்து வருவார்கள். அங்கே கொண்டு வந்து பார்க்கிற போது அந்த கற்பூர் ஆடிக்கு முன்னாடி
தேங்காய் உடைப்பார்கள். யாரெல்லாம் விரதம் மேற்கொண்டிருக்கிறார்களோ, அது விரதம் சரியாக இருக்கிறதோ, அந்த விரதத்திற்கேற்ப அந்த காய்ச்சி ஊற்றப்பட்ட நெய்யானது அப்படியே கட்டியாக ஒரு திரவ நிலையில இருந்த நெய் திட நிலையில எரியும்போது, அங்க பாருங்க, இப்ப நம்ம ஒரு நெருப்பெரியிற காட்சியை பார்க்கிறோம். அதுக்கு பேர் தான் கற்பூர ஆலின்னு பேரு. அந்த தேங்காய்னு ஒரு மூடி தேங்காய் அங்கே போடுவார்கள். அந்த நெய்யை எல்லா சுவாமிகளும் கொண்டு வந்த நெய்யை சேகரித்து எல்லாம் உள்ள சுவாமியின் மீது அபிஷேகம் செய்யக்கூடிய அற்புதமான விஷயத்தை பார்க்கலாம். மலையை சுற்றிலும் 15 இடங்கள்ல பக்தர்கள் இருக்கிறாங்க. எதுக்குன்னா அந்த 15 இடங்கள்ல அந்த அருமையான அந்த மகர ஜோதி தரிசனம் கிடைக்கும் என்பதற்காக 15 இடங்கள் இருந்து பார்க்கிற காட்சியை பார்க்கிறோம். இன்னும் சில நேரத்திலே நாம் ஆண்டுக்கு ஒரு முறை மட்டுமே பார்க்கக்கூடிய அந்த அற்புதமான அருட்பெரும் ஜோதியினுடைய தரிசனமானது கிடைக்க இருக்கிறது. அந்த இருமுடியை பற்றி கேட்டுக்கொண்டிருந்தீர்கள். அந்த இருமுடியில எல்லா சுவாமிகளுக்குமான பூஜை பொருட்கள் இருக்கும். அதுல முத்திர தேங்காய் இருக்கும். அந்த தேங்காய் உடைத்துதான் சுவாமியின் மீது அபிஷேகம் செய்வார்கள். இன்னொன்று அரிசி போடுவார்கள். அந்த அரிசி என்ன அரிசி அப்படின்னு கேட்டா தவறாக நினைத்துக் கொள்ள வேண்டாம், அது வாக்கரிசி தான், வாய்க்கரிசி தான். நம்ம வர்ற வழியில நமக்கு திரும்பி வராமல் போகக்கூடிய முக்தியையும் கூட ஐயப்ப சுவாமி கொடுத்து விட வாய்ப்புண்டு. அதனால் எல்லாமே நிலையானதுதான் என்பதை காட்டுவதற்காகத்தான் அந்த வாக்கரிசியை கொடுங்கள் என்று சொல்லி அந்த அரிசியை வாங்கி கொண்டு வரக்கூடிய அற்புதமான நிலையாமை சொல்லி தரக்கூடிய அற்புதமான வழிபாடும் இந்த ஐயப்ப வழிபாட்டில் இருக்கிறது. அப்படியாக இந்த இருமுடி கட்டு என்பது இந்த ஐயப்ப வழிபாட்டில் சிறந்ததாக இருக்கிறது. அது வழி நடைக்கும் சரி, வாழ்க்கை நடைக்கும் சரி சரியாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இருமுடியை கட்டி கொண்டு வந்து எல்லாம் வல்ல ஐயப்பனுக்கு சாற்றக்கூடிய அற்புதமான வழிபாடு நடந்து கொண்டிருக்கிறது. இந்த பண்டிகை நாட்களை முன்னிட்டு வில்லா மனைகளை முன்பதிவு செய்து ஸ்டாம்ப் டியூட்டியில் 50% வரை தள்ளுபடி பெறுங்கள். பிரீமியம் வில்லா plots across Tamil Nadu from 4.5 lakhs to 3 crores. Wandayar G Square. For details call 8939750009.